பெட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன். ஆமா, வெற்றிகரமாக ஹேக்கர்களை கடந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் போராடும், யூடியூப் ரூட்டர்ஸ் வெல்லும். அப்புறம் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ்க்காக ஆதரவு தெரிவித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம வந்து இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஷேர் பண்ணி அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அங்கேயே வந்து பார்த்து அங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆதரவளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. சத்யாவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. நீ என்னை காலி பண்ணாமல் விட மாட்டேன்னு பதிவு பண்ணும்னே. சத்யானவனுமே பார்க்கவே முடியாத அப்போ யூடியூப் ரூட்டர்ஸ்ல அப்படிலாம் யாரும் சொல்லல. அவ்வளோலாம் யாருக்கு அவ்வளோ கேட்டாங்க. அவ்வளோ அவசியம் இல்லை. அவ்வளோ இந்த நாட்டுக்குன்னா அவ்வளோ அவசியம் இல்லை. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுண்ணே. அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க. கேட்டவருக்கு அளவிற்கும் பதில் கிடைத்து விட்டது. இதோ வந்து விட்டு. அதனால என்ன எடுத்துட்டு வந்துருக்குற இன்னைக்கு இதுதான் ஃபயர் டாபிக். என்னது? திருவள்ளூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அந்த விழாவில் ஒரு 3 நிமிஷத்துக்கு முதல்வர் இழுத்து போட்டு மிதின்னு சங்கிலியே மிதிச்சு விட்டுருக்காங்க. யார? அமித்ஷா உள்ளிட்ட மொத்த பாஜக குரூப்பையும். அப்படியா? ஆமா ஆமா. அந்த ஸ்பீச் வந்து தீ பிளம்பு அக்கினி குழம்பு அந்த ரேஞ்சுக்கு ஒரே அனல் பறக்குது. அந்த ஸ்பீச்சை டீகோட் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் இன்னும் குறுக்க விட்டு மிதித்திருக்கிறார், யார் யாரெல்லாம் குறுக்கெலும்பை உடைத்திருக்கிறார் அப்படிங்கிற நானும் பார்த்தேன். ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான். ஏன் சொல்றேன். ஓகே, அதுதான் இந்த வீடியோ. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இல்ல ஒரு நிமிஷம். முதல்வர்கள் தவறா தகவல் பதிவு பண்றாரு. என்ன தகவல்? ஆமா, அமித்ஷா இங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் நாங்க வெல்லுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு தவறான தகவல் சொல்றாரு. திருப்பி சொல்றோம். இப்படியான விஷயங்களை வந்து பேசக்கூடாது. அவர் அதை பத்தியும் கடை சொன்னாரு. நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி சொல்றாப்புல, நாங்க என்டிஏ கூட்டணி தேஜாக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது நாடாளுமன்றத்திலே சொல்றாரு. அவருக்கு நான் சேலஞ்சு பண்றேன் அப்படின்னு இதை சொல்ல வந்து அதுக்குள்ள நிப்பாட்டிட்டு அப்படின்னு தான் சொல்ல வந்தாரு. மேட்ரு என்ன? தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போம்னு அவர் சொல்றது தானே. ஆட்சி அமைப்போம்னா கூட்டணி. இப்ப திருப்பி சொல்றோம், இப்படி பேசக்கூடாது. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இல்ல இந்த கூட்டணியை பத்தி ஐயா எடப்பாடி அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காரு. அந்த கிளிப்பை போட்டு விடுங்க. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. இவ்வளவு தெளிவா இருக்கு. அதாவது அந்த பரீட்சைக்கு படிக்கும் போது படிக்கவே இல்லை ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு மார்க் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதை கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன் எப்படி ஸ்லேடையில் விளையாடுறியா? கூட்டணி ஆட்சி வேற, கூட்டணி ஆட்சி வேற. திருப்பி சொல்றான். எவ்வளவு தெளிவா பேச ஆய்வாளர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் படிச்சவனா, அறிஞர்கிட்ட தான் கேட்கணும்ட்டு என்னமா ஸ்லேடையில் விளையாடுறாப்புல. அதாவது அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கிறது. டக்குன்னு கிரவுண்ட் வந்தோன்னா நான் தான். பரவாயில்ல, அது எடப்பாடி கார்ல உட்காந்து வரவர் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்குறாப்புல. சீமான் மாதிரி கிடையாது. அதான் சொல்றேன், முதல்வர்களுக்கு நாங்க திருப்பி சொல்றோம், பொய்யான தகவல் சொல்லாதீங்க. ஐயா கூட்டணியை பத்தி எவ்வளவு தெளிவா பேசியிருக்கோம். சவுக்கு சங்கர் ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிட்டு வேற எவனும் நல்லவன உள்ள வச்சிருக்காப்புல. வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு. அதேதான். சரி, முதல்வர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. எஸ், டெபினெட்லி. அதாவது இது திமிர்த்தனமா பேசுறது கிடையாது. உடனே அழைச்சுவாங்க நீங்க, நாங்க எது கொண்டு இதுதாங்க தமிழ்நாடு உருப்படாம போறதுக்கு காரணம் இதுதாங்க. திமிர்த்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிறது, அதிகப்படியாவே இருக்கிறது. அது இல்ல, நீங்க நல்லது கொடுத்தீங்கன்னா நல்லதே எடுத்துப்போம். இல்ல ஏதாவது முடிச்சுட்டு நாங்க இதுதான் திணிப்போம், நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க இதைதான் செய்யணும்னா அதுக்கு நாங்க ஆளு கிடையாது. அது இங்க ஏன்னா நாங்க சட்டத்தை படிச்சவங்க, எங்க தலைவர்கள் எல்லாம் சட்டத்தை படிச்சு எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ தனியாவே செஞ்சு கொடுத்துட்டு தனியாவே எங்களை வந்து தயார்படுத்திட்டு போயிருக்காங்க. முதல் அரசியலமைப்பு. அதனால நீங்க உங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி எங்கள்ட்ட பேச முடியாது.
அமித்ஷா அவங்க அம்மாட்ட பேசுற மாதிரி ஈஸியா ஏமாத்தி போடலாம், எங்கள்ட்ட பேச முடியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாது, இங்க முஸ்லீம்கள்லாம் வந்து நம்மளை ஒடுக்குறாங்க அப்படியாப்பா அப்படின்னு, அப்படியா சாமி அப்படின்ற மாதிரிலாம் இங்க பேசிட முடியாது. இங்க எல்லாம் விவரமான சங்கி மாதிரி தலையாதுல ஆடிட்டு அப்படியாங்க அப்படிலாம் இங்க எடுபடாது. மாநிலங்கள்ல போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டுல வேலைக்காகாது. அவங்களுக்கு தெரியும். இல்ல உடைச்சு பேசிட்டாப்ல, இல்ல நம்ம லெவலுக்கு இது மாதிரி பேசிட்டாப்லையா? இல்ல ஆனதாச்சுன்னு 10 மாசம் தான் இதெல்லாம் இப்போ இந்த இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு இறங்கி எதுக்கு பேசணுவரு? எல்லாத்தையும் இறங்கி அடிச்சிட்டாப்லையா? அதான் 10 மாசம் தாங்கிறேன், இன்னும் 10 மாசம் தான். 10 மாசத்துக்கு முன்னாடி எப்படி அனல் தெரியுது, நெருங்க அவ்வளவுதான் பிரிச்சு போட்டுறாப்புல இருக்கு, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். அதாவது என்னன்னா இப்பதான் முதல் முறையா பேசுறாப்புல முதல்வர். இதுக்கு வரையும் நம்ம வந்து ஒரு 4வது கட்ட இடத்துல தான் பேசிட்டு இருந்தாங்க, முதல்வரே பேச ஆரம்பிச்சாப்புல. பண்றியடா இப்படி புறவாசல் வழியா வந்து ஆள் பிடிக்கிறியே? இல்ல ஆனா சின்ன திருத்தம், அதாவது ஈடியை வச்சு மிரட்டி நீங்க வந்து ஆள் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா ஏடிஎம்க்கு ஏமாந்துருச்சு, அது ஏன் அப்போ கூட்டணி வச்சு பிடிச்சிட்டாங்கல்ல. அதுதான் வந்து அதிமுக மீட்பு பிரிவுல ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு பேர் என்ன, இல்ல இன்னொருத்தர், அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடி அவர்களுடைய மகன் மிதுனுக்கு வந்து ஒரு கேஸ் இருக்கு, கேசி பழனிசாமி அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு, அதை பாருங்க. அதற்கு முன்பு ஜனவரியில எடப்பாடி பழனிசாமி மகனும் வேலுமணியும் அமித்ஷாவை சந்தித்தார்கள். அப்ப அமித்ஷா சொன்னது, போய் இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நாங்க யோசிச்சு சொல்றோம்னு இருக்கிறாங்க. நீ வந்து எனக்கு டைம் கொடுக்கறத கேட்கறதுக்கு நான் வரல, நான் இல்ல, நான் உனக்கு டைம் தர்றேன், மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள கூட்டணியை உறுதிப்படுத்தணும். திருப்பி இப்ப புரியுதா தக்க கூட்டணி வந்து எப்படி அமைஞ்சதுன்னு? மொத்தம் எல்லாரும் வந்து வீட்டுக்கு போறாங்களா இல்லையா, டெல்லிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க மாசம் ஒருக்கா. அந்த வேலை மட்டும் கரெக்டா நடந்தது. அதாவது திமுக காரங்க ஏதாவது டெல்லிக்கு போயிட்டு வந்தா மட்டும் அவர் ஏன் டெல்லிக்கு போனாரு, இந்த சமயத்துல இதுக்கு டெல்லிக்கு போனாரு கேக்குறாங்க. சம்பந்தமே இல்லாம ஏடிஎம்கே எதுக்கு வந்து மினிஸ்டர் ஏடிஎம்கே எதுக்கு அமித்ஷா என்ன அவசியம் இருக்குது? இவங்க புரோட்டோகால் இருக்குது, 3 பேர் மினிஸ்டர் தான், யாரும் வந்து மினிஸ்டர் இல்லாதவங்க யாரும் போய் அமித்ஷா பார்க்கல, பார்த்த எல்லாரும் மினிஸ்டர். முதல்வர் போனாரு, அவர் பிரதமர் பார்த்து கோரிக்கைகள் வைக்க வேண்டியது. நேரு போயிருக்காரு, நேரு போயிருக்காரு, துரைமுருகன் போயிருக்காரு, போனாரு. இப்ப இவங்க எல்லாம் போனாங்கன்னா ஐயா அவங்க அமைச்சர் அடிப்படையில சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு போகணும், மிதுன் எதுக்கு போகணும்? எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், மிதுன் என்ன பதவி வகிக்கிறாரு சொல்லுங்க, யாராவது ஒரு நியாயவான் சொல்லுங்கப்பா. சிவி சண்முகம் பாக்குறாப்புல இல்ல கேக்குறேன், இல்ல அவரு பாருங்க, அவர் வந்து பெரிய வழக்கறிஞர், இவர்கிட்ட வழக்கு இருக்கும். இவரெல்லாம் கோர்ட்டுக்கு போனா எப்படா தெரிச்சு ஓடுறாப்புல ஜட்ஜ் இல்ல. இவரு 6 மணிக்கு மேல கோர்ட்ல யார் இருக்க போறா? இவர் 6 மணிக்கு மேல போறாரு. சிவி சண்முகம் டிரான்ஸ்லேஷன் ஆள் வைக்கணும், அவரு கூட இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழ் மொழிக்கும் அவருக்கு பேச தமிழ் மொழிக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுவார்னு நினைக்கிறேன்ல. கண்டிப்பா எப்படி புரியும், ரொம்ப கஷ்டமா போயிடும். நீங்க ஏமாற வேண்டாம், 2026 திராவிட மாடல் ஆட்சி தான் முடிஞ்சு. அவ்வளவுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அது தெரியுது இல்ல, கூட்டணி அழகா பார்த்தாலே அது சொல்லல, சில முகரைகள்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரங்கராஜ பாண்டே சொல்றாப்ல, ஏடிஎம்கேல சொல்றாங்க, எல்லாருமே ரொம்ப சரண்டர் ஆயிட்டாங்க எல்லாருமே. அந்த கூட்டணி இப்படி எடப்பாடி மட்டும் தானே சொல்லல திமுக ஜெயிக்க அந்த கையை இப்படி தூக்குறாங்க இல்ல, அப்பயே முடிவாயிருச்சு, அவ்வளவுதான். இது அந்த கையை தூக்கும் போதே முடிஞ்சு வச்சு இங்க திமுக தான் அடிச்சு அவ்வளவுதான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இல்ல அவர் வாழ்நாளில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றிய அரசு எதிர்த்தோ அல்லது அமித்ஷா மோடி எதிர்த்தோ இந்த மாதிரி ஒரு 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 முதுகெலும்பு உள்ள ஒரு வார்த்தையை, ஒரு தைரியமான வீரமிக்க ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஐயாக்கு அவ்வளோ கஷ்டமான டாஸ்க் கொடுக்க மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நிமிந்து நடக்க சொல்றியா? நல்லா இப்படி சேர்ல இப்படி நல்லா இப்படி சாஞ்சு இப்படி அமித்ஷா பக்கத்தில் உட்கார சொல்லுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அமித்ஷா எதிர்க்கிறது, மோடி எதிர்க்கிறது, பாஜக இல்ல சாஞ்சு இப்படி கௌரதியே அப்படி உட்காரணும் அவர் முன்னாடி, அது போல செய்ய சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். இல்லைன்னா இன்னொன்று செய்ய சொல்லணும், இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது யாரும் ஊடக விவாதங்களையும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றதை நிப்பாட்டுங்கப்பா. இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா?
உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். ஐயோ என்ன அவரு இல்ல இப்படி பேசுறாரு? நான் இப்படி நான் ரொம்ப சாப்பிட்டா நாள் நினைச்சுப்பேன் அவரு. இல்ல வேற மாதிரி பேசுறாப்லையா? இது வந்து இவனுங்க சொன்னாங்க மொத்த கூட்டத்தையும் சங்கிய கூட்டத்தையும் அழைச்சிட்டு வந்துங்கிறாரு. சங்கிய சொன்னாங்க. ஓ அந்த பேட்சா? அப்படி இது மிஸ்ஸா பேட்ச். வா இப்போ சண்டைக்கு வா. நான் இப்படிலாம் நான் பேசுவேன்னு நினைக்கல. ஏன்னா இது வரைக்கும் அவர் கொடுத்த டீலிங் வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளா தான் வந்திருக்காரு. இன்னைக்கு ஆளுநர் போட்டு என்ன கூட குறைஞ்ச இல்ல பாத்துக்கலாம் விடுங்க பார்த்தா இன்னைக்கு ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. ஆனா ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது உக்கிரமாயிட்டான்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகுது. மக்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கே புதுசா இருக்குது. நான் இப்படி எதிர்பார்க்கல அவரை. அதுதான் சொல்றது, கூட்டணி மூஞ்சிகளை பார்த்தா அது தோணும். நீங்க வேணா கண்ணு மட்டும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். அமித்ஷா, எடப்பாடி எல்லாம் எனக்கெல்லாம் எடப்பாடி மூஞ்ச பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது. அது பேசுற பேச்சு இழிக்கிற இழிப்போம் தடவிட்டு ஐயோ டென்ஷன் ஆகுது நமக்கு. அவருக்கு எப்படி இருக்கும்? நான் கேட்கிறது, தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க. அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். நீங்க என்ன ஒடிசாவில் பேசுனீங்களா? பூரி ஜெகநாதர் கோயில் கருவூலச்சாமியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க. என்ன பட்டியல் போடுறாரு என்ன அவரு? இல்ல என்ன ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல? ஞாபகப்படுத்துறாரு. இல்ல இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க டார்கெட்டட் ஓவரும்பாங்க. ஒரு 4-5 ஓவர் தாண்டி ரன்னே வராது, அடிக்க முடியாதும்பாங்க. நீங்க இந்த பவுலர் டார்கெட் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பவுலர் ஓவர்ல 20 இல்ல டார்கெட் பண்ணி இறங்கி அடிப்பாங்க. 15 ரன் 20 ரன் 25 ரன் அடிக்கிறதுன்னு ஒரு பிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. என்ன நடந்தாலும் சரி இறங்கி அடிக்காம ஓவரை கிளிக்கிறதுன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அமித்ஷாவை டார்கெட் பண்ணிட்டாப்புல. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அமித்ஷா ஓட்டு வருஷ பட்டியலிடுறாப்லையா? ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா முன்னாடி ஒன்றிய அமைச்சர் வந்து இவனுக்கு வந்து உருட்டினானுங்க. ஐயா அவர் வந்து திமுக எம்பிகள் நோக்கி சொன்னார். எம்பிகள்லாம் அவங்க என்னவா போயிட்டு இருக்காங்க? ஐயா அவங்க வந்து ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் பாவங்க, மக்களுடைய பிரதிநிதிகள். அப்ப அவங்க நோக்கி சொல்றது யார சொல்றது? மக்கள் சொல்றது இல்லையா? சொல்றது முக்கியமான விஷயம். என்ன சொல்றாரு, நீ நல்லா வீரவாசமா பேசுறீங்கடா, ஆனா பூரா தப்பா பேசுறீங்க, பூரா மண்டிடுறீங்க, மன்னிப்பு கேக்குறீங்க, பூரா மன்னிப்பு கேட்டுறீங்க. விவசாய சட்டத்துல இருந்து தமிழர்கள் எவ்வளவு தர்மேந்திர பிரதான எவ்வளவு குயிக்கா வந்து கனிமொழி விஷயத்துல எதுக்கு அந்த பயம்? எதுக்கு அப்படி பேசணுங்கிற? இல்ல எதுக்கு அப்படி பேசணுங்கிற? எதுக்கு அப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிற? எதுக்கு? ஏன் உள்ள இருக்கிற அம்பேத்கர் 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 இது ரொம்ப அதுக்கு என்ன நாடு என்ன ஆச்சு? நாடே கொந்தளிச்சுது. பேச தெரியல பேசாம இருக்கணும். எதையாவது பேசி விட்டு மண்டிடுறது, லெட்டர் எழுதுறது, மன்னிப்பு கேட்கறது, அந்த மாதிரிலாம் எங்கள்ட்ட வச்சுக்க கூடாதுங்கிறாப்புல. என்ன நடந்தாலும் ஏன்னா என்ன சொல்றாப்புலன்னா, நீங்க போற போக்குல ஒண்ணு கர்நாடகாவிலே ஆந்திராவிலே ஒரு லேடி பேசினாங்கல்ல, கர்நாடகா எம்பி கரண்ட்லாஜ் வந்து சொன்னாங்க இந்த வெடிகுண்டு ஆமா வெடிச்சதுக்கு வந்து தமிழர்கள் தான் காரணமா இருக்கலாம் அப்படின்னாங்க. இருக்கலாம்லாம் இல்ல அப்படின்னு கேஸ் போட்டாங்க இல்லையா? ஆமா அதுக்கப்புறம் இது போட்டா அவங்க பொது மன்னிப்பு கேட்டாங்க. எதுக்கு? அப்ப நீ என்ன சொல்றாப்ல, எங்களை அப்படிலாம் நீங்க ஈஸியா பேசிட்டு போக முடியாது, அட்வான்டேஜ்லாம் எடுக்க முடியாது, நாங்க அப்படிலாம் விட மாட்டோம். நாங்க வந்து பேசணும். எப்படி பேசணும்? சனாதனம் ஒழிக்கப்படணும்னு பேசணும். கோர்ட்ல வந்து நின்னாலும் ஆமா நான் தான் பேசினேன், நீ எவ்வளவு வளர்க்கணும் போட்டுக்க அப்படின்னு பேசணும். அப்படி நிக்கணும். சோ அதனால வந்து இவங்க பூரா தமிழர் விரோதமாவே பேசுறாங்க. ஒடிசா எலெக்ஷன்ல என்னென்ன பேசுனாங்க? பூரி ஜெகநாதர் கோயிலோட கருவூலத்துக்கு அந்த சாவி எங்கன்னு இப்ப கேக்குறாங்க. ஒடிசாவில கேக்குறாங்க. இப்ப இருந்து கேக்குறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பொய் அது? இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து ஜூம்ல விட்டுட்டு தெரிய வேண்டியது. எச்ராஜா ஒரு இடத்துல பேசி வச்சிருக்காங்க பத்தியா? இல்ல இந்த சீமாண்டி இருக்கான்ல, அவன் வந்து ஐயா பிரதமர் வந்து பேசுறாரு, எங்க போய் பேசினாலும் தமிழருடைய பெருமை, தமிழர் தான் முதல் மொழி பேசுறாரு. அதே பிரதமர் தான்டா ஒடிசால திருட்டு பையன்னு சொல்லி வச்சிருக்காங்க, தமிழர்களை திருடுங்கன்னு சொல்லி. இது என்ன சொல்லுவ? சரியான இவன் பேசுறது தமிழ் தேசியம். இப்ப அதெல்லாம் தான் ஞாபகப்படுத்துறாரு முதல்வர். ஏன்னா மக்களுக்கு மறந்து தமிழ் தேசியம் தான் தம்பி, வலதுசாரி தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம், அது சீமான் தேசியம். தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சரோடு இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாள சூழ்ச்சி நடத்தினீங்களே, அது மாதிரி இங்க செய்ய முடியாது. ஐயோ ஆமா அவரு கையால நீட்டுறாரு.
பக்கத்துல அனுப்பிச்சா பொங்க அப்படி குத்தி ஒரு போல் இருக்கு. இல்ல வி.கே. பாண்டியன் வந்து அங்க அவர் வந்து கூட இருக்கிறாரு, ஐஏஎஸ் செக்ரட்டரி. ஆமா, அவர் வந்து கூட இருக்கிறாருன்னு அங்க தேர்தல் ஒட்டி போட்ட ஆடெல்லாம் பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம இங்க ஆடெல்லாம் போட்டாங்க, திமுக சார்பிலையும் போட்டாங்க, அதிமுக சார்பிலையும் போட்டாங்க. எங்கேயாவது வந்து ஒரு இனத்தை குறித்து ஏதாவது விமர்சனம் பண்ணுறதா, யாரையாவது வந்து அந்த சாதியை குறித்து ஏதாவது விமர்சனம் பண்ணுறதா? ஆனால் அவன் போட்ட ஆடெல்லாம் பாருங்களேன், இஸ்லாமியர்கள் வந்து வீட்டை ஆக்குவை பண்ணிக்கிட்டு இது பண்ணுற மாதிரி ஆடு போடுறது, இல்லைன்னா வந்து வி.கே. பாண்டியனை வந்து டார்கெட் பண்ணி வாழை இலையில பழைய சாப்பிட தெரியாது, சாப்பிட தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி போட்டது. அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்கள் டிவி சேனல்லாம் தமிழாக மாற்றுவார்னு சொல்கிறது. இப்படி அப்பட்டமான இன வெறியனே துவேஷத்தை தான் அவனுங்க பரப்புனானுங்க. இப்படிதான் ஆடு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் முன்னாடி சொல்லணுமா இல்லையா? ஏன்னா சீமாண்டி மாதிரி ஆட்கள் வந்து ஐயா ஐயா பிரதமர் சொல்றாரு தமிழோடைய இது அப்படின்னு மூக்கு நோண்டும் போது இதெல்லாம் இதாப்பா அப்படின்னு காட்டணும்ல. இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிவிட துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி வேற யாரும் இல்லை, உங்களை தான். கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் நல்லிணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். புடிச்சிட்டாரு. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அடிச்சிருக்கா. இன்னைக்கு வாடா பாத்துக்கலாம், நீ என்ன வேணா பண்ணு, நீ என்னென்ன பண்ணுவ, டிசைனா முழிய உருட்டுவேன்னு. இல்ல இவங்க போற போக்கில் ஒண்ணு சொல்றாங்க, திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சி தான், திமுகவும் அதிமுகவும் ஒரே தட்டுல வச்சத ஊழல் கட்சி தான் அமித்ஷா சொல்றாப்புல. அதையே சீமாண்டின்னு சொல்றான். ஏன்னா அதிமுக ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சி. முதல்வரா இருக்கும் போதே தண்டிக்கப்பட்டவங்க, அப்படின்னா அதிமுக வந்து ஊழல் கட்சிங்கிற சொல்றதுல கரெக்டான வாதம் நியாயம் இருக்கு. திமுக சொல்றதுல என்ன ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பேசு, ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்ல. வாய்க்கு வந்தது மாங்காய் புளித்ததோ தேங்காய் புளித்ததோ பேசலாமா? ஒரு காங்கிரஸ் ஒரு தலைவர் ஒருத்தர், அவருடைய கட்டு வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருந்தது. ஒரு நார்த் இந்தியன் மீடியா போட்டு பழக்கிறாப்புல, நீங்க வாய்க்கு வந்தா தான் பேசுவீங்க, 1175000 எழுதி போட்டா எத்தனை சைபர்னு உங்களுக்கே தெரியாது, அவ்வளவு இருந்துன்னு சொன்னீங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள என்ன ஆனாங்க? யாரையாவது குற்றாளி நிரூபிக்க முடிஞ்சதா? அந்த கேஸ் வந்து உடச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. அவ்வளவும் வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டு பழக்கிறாப்புல நார்த் இந்தியன் மீடியாவை. அதுதான் இங்க நடந்திருக்கு. திமுக அதுதான் நீங்க சொன்னது ஒண்ணுல, டாஸ்மாக் 1000 கோடி ஊழல், FIR நோட்டி பார்த்தா அதிமுக பீரியட்ல எங்கடா ஆதாரம்னா முடிக்கிறானோ, கோர்ட்ல திட்டுறாங்க ஜட்ஜு, ஏதாவது கொடுங்கடா, ஏதாவது ஆதாரத்தை கொடுறா, பேசணும்டா, எழுதிருண்டா, பக்கன்னு முழிக்கிறாங்களா? கேஸ மட்டும் போட்டு நிக்கிற, ஏதாவது பேப்பரை கொடு அப்படின்னா அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க. பாயிண்ட் அவுட் அப்படின்னு. சரி, இந்த லட்சணத்துல தான் இவனுங்க வந்து திமுக ஊழல் அப்படின்னு காயின் பண்றது. அதாவது என்ன சொல்றாப்புல, நீ என்ன, ஏன்னா இவ்வளவு வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது, இந்த 10 வருஷத்துல நீ என்னென்ன தள்ளனு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் இங்க பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கிறோம், நீ ஒண்ணு கிழிக்க வேணாம், அவ்வளவுதான். நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. ஹலோ, எடப்பாடி இல்லைங்கிறாப்புல. 10 நிமிஷத்துக்கு எடப்பாடியை மிதிக்கிறாங்க, டைம் பாஸ் அப்படிங்கிறாப்புல. சும்மா நாங்க எடப்பாடி இல்ல, சிம்பிளி நாங்க எடப்பாடி இல்ல. எதுக்கு அதே படம் இந்த பக்கம் வந்துடாத. ஆமா, இல்ல நான் என்ன சொல்றேன், முதல்வருக்கு இன்னும் கொஞ்சம் வேலையை சுருக்கிற வேலையை வந்து செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் முதுகெலும்பு இல்லாத அடிமைகள், நாங்கள் எடப்பாடி இல்ல, நாங்கள் அதிமுக காரர்கள் இல்லை அப்படின்னு டக்குன்னு முடிச்சு. என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்ப இந்த பேசினார்ல, இதே மாதிரி எடப்பாடியை ஒடுக்கும் பொழுது, எடப்பாடியை அமித்ஷா வந்து இந்த மாதிரி டைட் பண்ணும் பொழுது மக்கள்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கணும், அதான் பண்ணிருக்கணும். எங்க பேசுறது? இல்லடா, நீ உனக்கு இது மாதிரி நெருக்கடிகள் வரும்பொழுது, இல்லைங்க இந்த அரசை வந்து நெருக்குறாங்க, தேவையில்லாத பழிகள் போடுறாங்க, எங்க மேல வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்லி மக்கள் இயக்கமா பார்த்து மக்கள்கிட்ட நீ விட்டுருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். அந்த ஐடியாலாம் இல்ல. இங்க இருக்குல்ல, இங்க ஏதாவது அதான் சொல்றேன். இப்போ வந்து மக்கள் இயக்கமா மாத்தி மக்கள்கிட்ட சொல்லி அதை மக்கள்கிட்ட புரிய வச்சீங்கன்னாவே மக்கள் பாத்துக்குவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு புரியல, யாருக்குன்னே பேசிட்டு இருக்கீங்க. அமித்ஷா இல்ல, எந்த சாதாரண சொல்ற எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. ஐயோ, என்ன இப்படி அடிச்சிட்டாப்ல, ஒரே படம் போட்டாப்ல, போடா அப்படிங்கிறாப்ல. அமித்ஷாவது கரண் ஷாவதுன்ட்டாப்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பஞ்சுரா. அதாவது இப்போ அவர் வந்து 50-45 வருஷம் கழிச்சு தான் சிஎம் ஆனாரு அப்படின்னு எல்லாரும் தெரியும். ஆக்சுவலா
நீண்ட நெடிய பயணம். ஆமா, அதாவது என்னன்னா அவர் வந்து எலெக்ஷன் நின்னப்ப சிஎம் கேண்டிடேட்டா நின்ன போது எதிர்கட்சிகள் எப்படி வந்து அவருக்கு கட்டஞ்சரி இல்ல, தலைகில தண்ணி குடிச்சாலும் முக்காடு போட்டாலும் அவர் வந்து சிஎம்ஏ ஆக முடியாதுன்னு இல்ல எப்படி ஒரு குரூப் சொன்னதோ அதுக்கு இன்னொரு நேரடியாக ஒரு குரூப் இருந்துச்சு. எப்படியாவது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஏங்கி வேண்டுனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரோட ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்கள், அவரோட அனுதாபிகள் நிறைய பேர். அந்த எச் ராஜா குரூப்பை விட இந்த குரூப் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஆனா இங்க சிஎம் ஆயிட்டு நீ இவ்வளவு உக்கரம் காட்டுவார்னு எதிர்பார்க்கல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி சான்ஸ் கொடுத்துக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுதுல. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்குதான் சொன்னேன். இவர் பேசுறத பார்த்தா இன்னும் ஒரு 10 வருஷம் முடி ஒருத்தர் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோ. இந்த அமித்ஷா எல்லாம் நீங்க வந்துட்டு போறதே இருந்திருக்காது இல்ல, வர்றதுக்கு எப்படி கலைஞர் இருக்கும்போது வர்றதுக்கே யோசிச்சாங்களோ, இப்ப ஒருவேளை இவர் 10 வருஷம் முடி கொடுத்திருந்தா இவர்த்தையும் அது மாதிரி யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா, ஏதோ பெரிய பிளான்ல இருக்காரு, ஏதோ பெரிய வெடி வச்சிருக்காரு. இல்ல இன்னும் அபிஷியலி கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகல. அபிஷியலி ஸ்டார்ட் ஆகல. அப்பயே இந்த மிதினா இன்னும் வர இருக்கிற நாட்களில் என்னென்ன டைப்களாக மிதி விழுகும் என்பது தெரியவில்லை. வெயிட்டிங்.